ஸோ நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்னா என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங்னா என்ன, ஷெட்யூலிங், அதுக்கடுத்து வந்துட்டு மானிட்டரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் காஸ்ட் கண்ட்ரோல் வந்துட்டு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல், இன்ஸ்பெக்ஷன், அதுக்கப்புறம் நெட்வொர்க் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சிபிஎம் அண்ட் பார்ட். நெட்வொர்க் அனாலிசிஸில் தான் வந்துட்டு சிபிஎம் அண்ட் பார்ட் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு மெத்தட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், என்ன மெத்தடில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து ரிசோர்ஸஸ் வந்து பிளான் பண்ணுறது எப்படி, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி, ரிசோர்ஸ் லெவலிங்னா என்ன, ரிசோர்ஸ் ஸ்மூத்தனிங்னா என்ன, இதெல்லாமே வந்துட்டு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ சிலபஸ் வந்து பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங், ஷெட்யூலிங் அண்ட் மானிட்டரிங், அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், நெட்வொர்க் அனாலிசிஸ், ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே வந்துட்டு டிஎன்பிசி ஓரியன்டான சிலபஸ். ஓகேங்களா. ஸோ ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. ப்ராஜெக்ட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் டைரக்டட் டு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டிசைர்ட் அப்ஜெக்டிவ் ஆர் கோல். அப்போ வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி. அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அப்ஜெக்டிவ் இல்லைனா கோலை வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணுறோம். ப்ராஜெக்ட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கடுத்து இட் டீல்ஸ் வித் ரிசோர்ஸஸ் லைக் மெட்டீரியல், மணி, டைம், மெஷினரி, இது எல்லாத்தையும் வந்து டீல் பண்ணுது. ஓகேங்களா. இது வந்து எதெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னா மென் சோர்சஸ், அதுக்கடுத்து ஹியூமன் சோர்சஸ் வந்து டீல் பண்ணுது. அதுக்கடுத்து மெட்டீரியல், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சேலரிஸ் இதெல்லாம் டீல் பண்ணுது. அப்போ எவ்வளோ டைமில் முடிக்கணும் அப்படிங்கிறத டீல் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து மெஷினரிஸ், என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீல் பண்ணுது. அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குட் லீடர்ஷிப் வந்து தேவை. ஓகேங்களா. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஒரு இன்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் டு அச்சீவ் த டிசையர்ட் கோல். ஓகேங்களா. அதுதான் வந்து ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா இட் இஸ் அ டூல் ஆஃப் எஃபெக்டிவ்லி மேனேஜிங் த ரிசோர்ஸஸ் லைக் மேன் பவர், மணி, டைம் அண்ட் மெட்டீரியல். அது எல்லாத்தையும் வந்து அது வந்து டீல் பண்ணுச்சு. ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டூல். அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு கீழே கொடுத்துருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்காக டு அச்சீவிங் த கோல். இது வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து இது வந்து டு அச்சீவ் த டிசையர்ட் கோல் ஆல் த ரிசோர்ஸஸ் ஆர் யூட்டிலைஸ்ட் அட் ஆப்டிமம் லெவல். இது வந்து கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு எல்லா ரிசோர்ஸையும் வந்து ஆப்டிமம் லெவல், சரியான லெவலில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. அதுக்கடுத்து அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த ப்ராஜெக்ட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் அ மினிமம் எலாப்ஸ்டு டைம். அது மினிமம் எலாப்ஸ்டு டைம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மினிமம் எலாப்ஸ் டைம் அப்படின்னா குறைஞ்ச நேரத்தில் முடிக்கிற மாதிரி, அது ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைமில் ஸ்டார்டிங் ஆஃப் த ஆக்டிவிட்டிலேருந்து எண்டிங் ஆஃப் த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியான ஒரு நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதா வந்துட்டு மினிமம் எலாப்ஸ் டைம். ஓகேங்களா. ஸோ மினிமம் எலாப்ஸ் டைம் அப்படின்னா எலாப்ஸ்டு டைம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டைம் தட் பாசஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் அன் ஈவெண்ட் டு த ஃபினிஷ் ஆஃப் அன் ஈவெண்ட். அது ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் ஆகிற டைம் வந்து அதுக்கு பேர் தான், அது வந்து மினிமமாக இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் வந்துட்டு மினிமம் எலாப்ஸ்டு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் event to the finish of an event in amount of time. இந்த elapsed time க்கு இன்னொரு பேர் என்னன்னா project duration அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. elapsed time can be calculated by the duration of an activity or an event by determining the difference between starting and ending times. ஸ்டார்டிங் டைம்ல இருந்து எண்டிங் டைம் வரைக்கும் இருக்கிற ஒரு டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டியை தான் வந்து நம்ம எலாப்ஸ்டு டைம் அப்படின்னு சொல்கிறோம். டைம் எலாப்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் டைம் மைனஸ் எண்டிங் டைம். டைம் எலாப்ஸ்ட் ஆகிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங் டைம்லேருந்து எண்டிங் டைம் வரைக்கும் டைம் வந்து இந்த டைம் எலாப்ஸ் வந்து போடுவாங்க. இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித் மினிமம் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வித்வுட் எனி டிலே. இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மினிமம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைஞ்ச செலவுலேயே நம்ம வந்து முடிக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து மினிமம் எலாப்ஸ்டு டைம்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது மினிமம் எலாப்ஸ் டைம்னா கம்மியான டைமுக்குள்ளே எப்படி முடிக்கிறது அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதான் வந்துட்டு மினிமம் எலாப்ஸ் டைம். சுருக்கமாக சொன்னால் அதுதான். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா ஸ்டார்டிங் டைம்லேருந்து எண்டிங் டைம் வரையா ஆகிற டியூரேஷன், இல்லைனா வந்து ப்ராஜெக்டோட டியூரேஷன், இந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா. இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித் மினிமம் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே அதை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கணும். அதுக்கடுத்து அதில் வந்து எந்த டிலேவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. கம்மியான டைம்லேயே வந்து முடிக்கணும். இட் ஷுட் பி யூஸ் த அவைலபிள் ரிசோர்ஸ் ஆஸ் ஸ்பேரிங்லி ஆஸ் பாசிபிள். ஸ்பேரிங்லி அப்படின்னா கரெக்டாக, அதாவது கம்மியான ரிசோர்ஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ப்ராஜெக்டை வந்து கரெக்டான டைமில் வந்து முடிக்கிறோம், வித் மினிமம் டியூரேஷனில் வந்து முடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்குறோம். அதே மாதிரி ரிசோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸ் வந்து சில டைமில் வந்து கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை கூடவும் இருக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து ரிசோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது வந்து சப்சிக்வெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக சிக்கனமான முறையில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும். ப்ராசஸ் ஆஃப் பிளானிங்கோட ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கன்செப்ஷன்,
இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாகவும் முக்கியமானது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாகவும் முக்கியமானது. அதுக்கடுத்து ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி. ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி, ஃபினான்ஷியல் ஃபீஸிபிலிட்டி, எக்கலாஜிக்கல் ஃபீஸிபிலிட்டி, எக்கனாமிக்கல் ஃபீஸிபிலிட்டி, இதெல்லாமே வந்துட்டு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி. ஃபீஸிபிலிட்டி அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறதா பாசிபிலிட்டி. ஓகேங்களா? அதுக்கடுத்து எஸ்டிமேஷன் காஸ்டிங். எஸ்டிமேஷன் காஸ்டிங் அப்படிங்கிறது பிளானிங்கில் வரும். அதுக்கடுத்து ஓவரால் ரிசோர்ஸ் அண்ட் பிளானிங் வந்துட்டு பிளானிங்கில் தான் வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர், இல்லைன்னா ரிசோர்ஸ் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ரோ லெவல்லேருந்து மைக்ரோ லெவலுக்கு வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம். லைக் குட்டி குட்டி சங்க்ஸாக வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதை வந்து பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஒரு நார்மலாக ஒரு ஆக்டிவிட்டியே பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் வந்து ஒரு வீடியோ, ஒரு ஸ்டடி வீடியோவே பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 2 hours இருக்குது ஒரு வீடியோ அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குட்டி குட்டி இதாக வந்து பிரிச்சுட்டு ஒரு half an hour வந்து அதாவது ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, இப்போ ஒரு நாளில் ஒரு half an hour பார்க்குறோம், அடுத்த நாள் ஒரு half an hour பார்க்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு ஒரே நாள்லேயே வந்துட்டு ஒரு 2 hours வீடியோ இருக்கா, ஐயோ நம்மளால் முடிக்க முடியாது, இல்லை வந்துட்டு 4 hours இருக்கா நம்மளால் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த அதுக்காக வந்து நம்ம வந்து டவுனாக ஃபீல் பண்ணாமல் குட்டி குட்டியாக அதை வந்து பிரிச்சுட்டு அதை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு 4 days இல்லை வந்துட்டு 3 days அந்த மாதிரி வந்துட்டு பிரித்து அதை வந்து பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவும் ஒர்க் முடியும். ப்ளஸ் நமக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்ல, நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்துட்டு தள்ளி போட மாட்டோம். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. ஓகேங்களா? அதுதான். அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்கில் வந்து எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ எஸ்டிமேஷனுக்குள்ளே அந்த இதை வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்கிறோம், எவ்வளோ காஸ்ட்டுக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்கிறோம், நமக்கு கிடச்சிருக்க ரிசோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஃபீஸிபிலிட்டி, எப்படி வந்து பணத்தினால வந்து பணம் இதுக்கடுத்து வந்து டெக்னிக்கலாக வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து இதை முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாமே ஒரு இதுதான். அதுக்கப்புறம் வந்து ஷெட்யூலிங். ஸோ ஷெட்யூலிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து நெட்வொர்க் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஷெட்யூலிங்கில் வந்து 2 டைப் வரும், 3 டைப் வரும் ஆக்சுவலி. அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 டைப் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து ஏஜ் ஓல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் 19th century அந்த மாதிரியான மெத்தட். ஃபஸ்ட்டு என்னென்னா பார் சார்ட் மெத்தட், அதுக்கப்புறம் மைல்ஸ்டோன் சார்ட் மெத்தட். பார் சார்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து விரிவாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மைல்ஸ்டோன் சார்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி வந்து வச்சுக்கலாம். அந்த பின்னாடி வர எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அந்த மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான். அடுத்து வர எல்லா ஆக்டிவிட்டியுமே அடுத்து வர மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மைல்ஸ்டோன் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம்னா, இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டை திரும்பி பார்க்குறோம், இல்லை வந்துட்டு நம்ம வந்து ஒரு இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம திரும்பி பார்க்குறோம் அப்படின்னா, என்னென்ன மாதிரியான மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து ரெவ்யூ பண்ண முடியும். லைக் இதெல்லாம் முடிச்சிருக்கோம், அப்போ வந்து இன்னும் இதெல்லாம் இருக்குது, இன்னும் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு இதுக்கடுத்து இன்னும் ஆக்டிவிட்டி வரும், இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நெட்வொர்க் அனாலிசிஸில் வந்துட்டு 2 டைப் வரும், சிபிஎம் மெத்தட் அண்டு வந்து PERT மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் வரும். ஓகேங்களா? நெட்வொர்க் அனாலிசிஸில் வந்துட்டு அது வந்து எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சிபிஎம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் தான் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து PERTனா வந்துட்டு பர்டிகுலர் டைப் ஆஃப் இது வந்து ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும், அது வந்துட்டு ஆக்டிவிட்டி ஓரியன்ட், இது வந்து ஈவெண்ட் ஓரியன்ட். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து படித்தது தான். ஓகேங்களா? 4 years நம்ம படித்தது தான். அது வந்துட்டு நம்ம வந்து இங்கே இப்போ கொஞ்சம் டீட்டெயிலிங்காகவும் கொஞ்சம் வந்துட்டு இதாகவும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் அனாலிசிஸில் பார்த்தாச்சா. அதுக்கடுத்து எக்ஸிக்யூஷன் அண்ட் மானிட்டரிங், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ட்ரோலிங் ப்ராசஸ். இப்போ வந்து ரிசோர்ஸை வந்துட்டு நம்ம இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எப்படி வந்து ஆப்டிமமாக யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, ஆப்டிமமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து கான்செப்ஷன் இன் பிளானிங் அப்படின்னா வந்துட்டு அவுட்லைன் ஆஃப் த ப்ராசஸ் டு அச்சீவ் அ பர்டிகுலர் கோல். இப்போ வந்து அந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அவுட்லைன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக. கான்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா, லைக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நீங்கள் வந்து ஒரு இதாகவே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இதை தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது. சரி, இதுதான் சொல்கிறாங்க, ரொம்ப வந்து வளவலன்னு கொடுத்துருப்பாங்க, நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம வந்து இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு கிறிஸ்பாக வந்துட்டு கான்செப்ட் ஓரியன்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம்ல. எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம்ல, அதுதான். ஓகேங்களா? இதுதான் மெயின் பாயிண்ட் அப்படிங்கிறது தான்.